வெல்கம் டு பிரபு மேத்ஸ் 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.8 கொஷின் நம்பர் 12 பார்க்கலாம். A hollow cone with base radius a centimeter. ஒரு ஹாலோ கோன் எடுத்துக்கிறோம். ஹாலோ கோன்னா வெற்று கூம்புன்னு சொல்லுவாங்களா, ஒரு வெற்று கூம்புன்னு எடுத்துக்கிறோம். உள்ளுக்குள்ளே எதுவுமே கிடையாது, சரியா? ஒரு வெற்று கூம்புன்னு எடுத்துக்கிறோம். அதோட பேஸ் ரேடியஸ் வந்து a சென்டிமீட்டர் அண்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா b சென்டிமீட்டர். is placed on a table. ஒரு டேபிளில் அதை பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஷோ தட் the volume of the largest cylinder that can be hidden underneath is 4/9 times volume of the cone. கிளியரா? இப்போ என்ன பண்ணுறாங்க, நல்லா கவனிங்க. ஒரு ஹாலோ கோன் ஒன்று எடுத்து ஒரு டேபிளில் அப்படியே வச்சுருக்காங்க. இது ஹாலோ கோன் வச்சுக்கோங்களேன், சரியா? இது ஒரு வெற்றுக்கும்பு, இதுதான் டேபிள். இந்த டேபிளில் இந்த கோனை வச்சுருக்காங்க. இந்த கோனுக்குள்ளே எதுவுமே கிடையாது. ஸோ தட் மீன்ஸ் வெற்று கூம்புன்னு சொல்லுவோம். இதான் ஹாலோ கோன்னு சொல்கிறாங்க. ஸோ வச்சுருக்கோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹிடன் அண்டர்நீத், அடிப்பகுதிக்குள்ளே இன்ஸ்கிரைப்டு இன் ஏ சிலிண்டர், மேக்ஸிமம் ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி, லார்ஜஸ்ட் ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி ஒரு சிலிண்டர் ஒன்று இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ லார்ஜஸ்ட்டாக வர மாதிரி ஒரு சிலிண்டர், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு சிலிண்டர் ஒன்று நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கிளியரா? ரைட். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இந்த லார்ஜஸ்ட் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து ஃபஸ்ட்டில் லார்ஜஸ்ட்டும் ப்ரூவ் பண்ணுங்கள். அப்போ ஃபங்க்ஷனை ஃபஸ்ட் ஒன்று கிளியராக கொண்டு வாங்க. நான் என்ன ப்ரூவ் பண்ணோம், ஷோ தட் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் லார்ஜஸ்ட், தட் இஸ் இந்த சிலிண்டரோட வால்யூம் லார்ஜஸ்ட்டும் ப்ரூவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஒன். அப்போது சிலிண்டரோட வால்யூம் லார்ஜஸ்ட்டும் ப்ரூவ் பண்ணணும்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் தான் ஃபங்க்ஷனு. அப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபஸ்ட் ஒன் லார்ஜஸ்ட், மேக்ஸிமம் ஒன்று ப்ரூவ் பண்ணிடுங்க. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் லார்ஜஸ்ட் ஒன், மேக்ஸிமம் ஒன்று ஃபஸ்ட்டில் ப்ரூவ் பண்ணிவிட்டு தென் ஷோ தட் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 4/9 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் த கோன். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 4/9 டைம்ஸ் தி வால்யூம் ஆஃப் த கோன்னு ப்ரூவ் பண்ணணும். இது லாஸ்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணோம், சிலிண்டரோட வால்யூம் மேக்ஸிமம் ஒன்று ப்ரூவ் பண்ணணும். அப்போ சிலிண்டரோட வால்யூம் மேக்ஸிமம் ஒன்று ப்ரூவ் பண்ணணும்னா சிலிண்டரோட வால்யூம் தான் ஃபங்க்ஷனு. அப்போ அதை நம்ம மேக்ஸிமம் ஒன்று ஃபஸ்ட்டில் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி. ஓகேவா? கொஷின் கிளியரா? ஸோ சொல்யூஷனில் டயக்ராம் கிளியராக பாருங்கள். ஒரு ஹாலோ கோன் எடுத்துக்கிட்டோம், வெற்றுக்கும்புன்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்குள்ளே மேக்ஸிமம் ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி ஒரு சிலிண்டர் ஒன்று ஃப்ரேம் பண்ணிட்டோம். ஓகேவா? நல்லா கவனிங்க. இந்த கோனோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா, பேஸ் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஏ. இந்த கோனோட மேக்ஸிமம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா பி. இதுக்குள்ளே நான் ஒரு சிலிண்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்ல, இந்த சிலிண்டரோட ரேடியஸ் எக்ஸு, சரியா? இந்த சிலிண்டரோட டாப் ஆஃப் த சிலிண்டர் இருக்குல்ல, இந்த சிலிண்டரோட டாப் லெவல்லேருந்து இந்த ஹாலோ கோனோட இந்த ஹைட், மேக்ஸிமம் ஹைட் வரைக்குமான இந்த டிஸ்டன்ஸை ஒய்ன்னு எடுத்திருக்கேன். நல்லா கவனிக்கணும். இந்த டிஸ்டன்ஸை மட்டும்தான், இந்த சிலிண்டரோட டாப் லெவல்லேருந்து இந்த கோனோட மேக்ஸிமம் ஹைட் வரைக்குமான இந்த டிஸ்டன்ஸை மட்டும் ஒய்ன்னு எடுத்திருக்கேன். ஏன் சார் அப்படின்னா, இந்த சிலிண்டரோட ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஏன்னா சிலிண்டரோட ஹைட் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் சிலிண்டரோட ரேடியஸ் மட்டும் எக்ஸ்ன்னு எடுத்து வச்சுருக்கேன். கிளியரா? லெட் எக்ஸ் பி தி ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர். டயக்ராமை கிளியராக பார்த்துட்டு வாங்க. லெட் எக்ஸ் பி தி ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் அண்ட் ஒய் பி த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த கோன் டு தி இன்ஸ்கிரைப்டு சிலிண்டர். இந்த சிலிண்டரோட டாப் லெவல்லேருந்து இந்த கோனோட ஹைட் வரைக்குமான இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸை மட்டும் நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம். கிளியரா? ஸோ கிவன் ஹைட் ஆஃப் த கோன், கொஷினில் என்ன கொடுத்துட்டாங்க, இந்த கோனோட மேக்ஸிமம் ஹைட்டு பின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு சிலிண்டரோட ஹைட்டு வேணும், சரியா? இப்போ நல்லா கவனிங்க, இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ சிலிண்டரோட ஹைட்டுங்கிறது இது மட்டும் தானே, தட் இஸ் ஏடி தான் சிலிண்டரோட ஹைட். இதுதான் ஏ, ஏடி தான் சிலிண்டரோட ஹைட், இது டி. ஓகேவா? ஸோ ஏடி தான் சிலிண்டரோட ஹைட்டு. இது வேணும்னா என்ன பண்ணலாம், ஏலேருந்து ஓ வரைக்குமான டிஸ்டன்ஸ், இந்த மேக்ஸிமம் ஹைட் என்னன்னு தெரியும் எனக்கு, தட் இஸ் பி. அதுலேருந்து இந்த சிலிண்டரோட டாப் லெவல்லேருந்து கோனோட மேக்ஸிமம் ஹைட் வரைக்குமான டிஸ்டன்ஸை நம்ம ஒய்ன்னு எடுத்துருக்கோமா, டிஓ. அதை மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா சிலிண்டரோட ஹைட் கிடச்சிரும். ஸோ டிஓ வந்து ஒய். கிளியரா? ஸோ ஏடி பார்த்தீங்கன்னா, ஏடி தான் இந்த சிலிண்டரோட ஹைட்டு. ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் பி மைனஸ் ஒய். நான் சைடில் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் பி மைனஸ் ஒய். இப்போ எங்கிட்ட சிலிண்டரோட ஹைட்டு இருக்குது எங்கிட்ட. ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் என்னது, சிலிண்டரோட வால்யூம் தான் ஃபர்ஸ்ட் ஒன் நான் மேக்ஸிமம் ஒன்று ப்ரூவ் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா என்ன, V is equal to by r square h. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் V is equal to by r square h. கரெக்டா? ஸோ இங்கே இந்த கோனோட
நல்லா கவனிக்கணும். கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கோனோட ரேடியஸும் கோனோட ஹைட்டும் தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய நான் இந்த சிலிண்டரோட பேஸ் பண்ணி எதுவுமே கிடையாது. நாம் சிலிண்டரோட ரேடியஸை எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம், ஹைட்டு பி மைனஸ் ஒய். கரெக்டா? ஸோ சிலிண்டரோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, ஹைட்டு பி மைனஸ் ஒய். கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். வி இஸ் ஈக்குவல் டு பை ஆர் பிளேஸில் எக்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட்டு பிளேஸில் பி மைனஸ் ஒய். ஈக்குவேஷன் நம்பர் 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபங்க்ஷனு. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் பேஸ்டான சிங்கிள் வேரியபிள் இருக்கணும். ஒன்று எக்ஸை பேஸ் பண்ணியிருக்கணும், அது ஒய்யை பேஸ் பண்ணியிருக்கணும். அதை கொண்டு வர ட்ரை பண்ணணும். அப்போ இந்த ஒய்க்கு வேல்யூ அனதர் ஒன் வேல்யூ நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம்னா கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிட்டோம்னா ஈக்குவேஷன் பேஸ்டான எக்ஸை பேஸ் பண்ணி கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கு ட்ரை பண்ணலாம். அதை என்ன சார் செய்யட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த டயக்ராம் பாருங்களேன். இந்த டயக்ராமில் ஏபிஓ ஆர் ஏஓபி இதை மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? அதே மாதிரி ட்ரையாங்கிள் டிசிஓ இதை மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? இந்த 2 ட்ரையாங்கிளும் பாருங்களேன் சிமிலராக இருக்கா? வடிவத்தில் ஒரே மாதிரி இருக்குது. ட்ரையாங்கிள் ஏபிஓவும் டிசிஓவும் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஷேப் வைஸ் ஈக்குவல். ஸோ ஷேப் வைஸ் ஈக்குவல்னால் அதோட சைட்ஸ் ரேஷியோவில் சொல்லலாம். இதே மாதிரி சம்ஸ் நாம் இதே எக்ஸசைஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 7th சாப்டர்லேயே 7.1 டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ அந்த ட்ரையாங்கிளை கூட நான் சைடில் உங்களுக்கு கொடுத்துறேன் பாருங்கள். ட்ரையாங்கிள் டிசிஓ அண்ட் ஆல்சோ ட்ரையாங்கிள் ஏஓபி ஆர் சிமிலர். சிமிலர்னா அதோட சைட்ஸை ரேஷியோவில் சொல்லலாம். தட் இஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு பி பை ஏ. ஸோ இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸை கிராஸில் மல்டிபிள் பண்ணால் பி பை ஏ இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? இப்போ எங்கிட்ட ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. இதை இங்கே அப்ளை பண்ணலாமா? ஸோ ஈக்குவேஷன் ஃபுல்லாக எக்ஸை பேஸ் பண்ணி கன்வெர்ட் ஆகிடும். பை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்ளை பண்ணுங்கள். வால்யூம் வி இஸ் ஈக்குவல் டு பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி மைனஸ் ஒய் பிளேஸில் பிஎக்ஸ் டிவைடட் பை ஏ. ஓகேவா? உள்ளே இருந்து கூட பிஏ காமனாக வெளியில் எடுத்துடலாம். அந்த எக்ஸ் ஸ்கொயரை உள்ள மல்டிபிள் பண்ணிடலாம். கிளியரா? ஸோ ஈக்குவேஷன் ஃபுல்லாக எக்ஸை பேஸ் பண்ணி கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ வால்யூம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு உள்ளேருந்து நான் பிஏ காமனாக வெளியில் எடுத்துட்டேன். இந்த எக்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணிட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் பை ஏ. ஓகேவா? ஸோ 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இதுதான் ஃபங்க்ஷனு. பியூர்லி நாம் எக்ஸை பேஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணியிருக்க ஃபங்க்ஷனு. ஓகேவா? ஸோ இங்கே அப்ளை பண்ணலாம். 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா ஃபங்க்ஷனை? 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு பி கான்ஸ்டன்ட் ஃப்ரண்ட்டில் மல்டிபிள் இருக்கட்டும். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் 1 பை ஏ கான்ஸ்டன்ட் இருக்கட்டும். எக்ஸ் கியூப் பை எக்ஸ் பவர் n ஃபார்மேட்டில் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 3x ஸ்கொயர். தென் செகண்ட் டெரிவேஷன் v டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு பி கான்ஸ்டன்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கட்டும். 2 கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருக்கிறதுனால அந்த கான்ஸ்டன்ட் இருக்குது. எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 இன்ட்டு 2 மைனஸ் 1 பை ஏ கான்ஸ்டன்ட் இருக்குது. 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் n ஃபார்மேட்டில் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 6x. ஓகேவா? செகண்ட் டெரிவேஷன் கால்குலேட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் டெரிவேஷனும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 1 ஆர் மினிமம் 1 நான் ப்ரூவ் பண்ணணும்னா கண்டிப்பாக கிரிட்டிக்கல் நம்பர் வேணும். கிரிட்டிக்கல் நம்பர் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூ 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போ இந்த ஃபஸ்ட் டைம் டெரிவேஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். அதில் கிடைக்கிற கிரிட்டிக்கல் நம்பர் எங்கே அப்ளை பண்ணணும்? இந்த டபுள் டேஷில் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ கிரிட்டிக்கல் நம்பர் கால்குலேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் டெரிவேஷனோட வேல்யூவை 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ வி டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பை பி இன்ட்டு 2x மைனஸ் 3x ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு 0. வி டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. ஈக்குவல் டு 0. பை இன்ட்டு பி கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருக்க கான்ஸ்டன்ட் ஒன்று சரி கொண்டு போனால் டிவைடில் வந்து ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ 2x மைனஸ் 3x ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு 0. இந்த டேர்மில் இந்த எக்ஸை காமனாக எடுத்துடலாம். அப்போ 2 மைனஸ் 3x டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு டேர்மையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஒரு ஃபேக்டர். 2 minus 3x divided by a is equal to 0 another one factor. X is equal to 0. Xங்கிறது ஆக்சுவலாக இந்த சிலிண்டரோட ரேடியஸாக எடுத்தோம். எக்ஸு அது 0னா ஆக்சுவலாக அங்கே ரேடியஸே 0ன்னு வந்துடுது. ரேடியஸ் 0னா சிலிண்டரே ஃபார்ம் ஆகிருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா எக்ஸை நம்ம சிலிண்டரோட ரேடியஸாக எடுத்துக்கிட்டோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எனக்கு ஆன்சர் வந்திருக்குன்னா கண்டிப்பாக அங்கே ரேடியஸே இல்லைன்னு அர்த்தம். ரேடியஸ் இல்லைனா சிலிண்டரே ஃபார்ம் ஆயிருக்காது. ஸோ விச் இஸ் நாட் பாசிபிள். இதை நம்ம ரேடியஸாக நம்ம சூஸ் பண்ண முடியாது. அப்போ another one 2 minus 3x divided by a equal to 0. 3x divided by a is equal to இந்த நெகட்டிவ் சைன் இந்த சைடு கொண்டு வந்தால் பாசிட்டிவ் சைன் ஈக்குவல் டு 2. எனக்கு இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ மட்டும் தான் சார் வேணும்னா இந்த ஏ கிராஸில் மல்டிபிள் பண்ணுங்கள். 2a மல்டிபிளில் இருக்க 3 ஒன் சைடு கொண்டு வந்தால் டிவைடில் வந்துடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2a divided by 3 which is critical number. ஸோ கிரிட்டிக்கல் நம்பர் எங்கே அப்ளை பண்ணுவோம்? டபுள் டேஷில் அப்ளை பண்ணுவோம். கிரிட்டிக்கல் நம்பர் டபுள் டேஷில் அப்ளை பண்ணுங்கள். when x is equal to 2a by 3 டபுள் டேஷில் அப்ளை பண்ணுங்கள். v டபுள் டேஷ் ஆஃப் 2a by 3 ஈக்குவல் டு பை இன்ட்டு பி இன்ட்டு 2 மைனஸ் 6 இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் 2a by 3 டிவைடட் பை ஏ டபுள் டேஷில் இருக்கிறது. இந்த 3க்கும் 6க்கும் கட் பண்ணியாச்சு. இந்த ஏக்கும் கட் பண்ணியாச்சு. ஸோ பை பி இன்ட்டு 2 மைனஸ் 2 இன்ட்டு 2 4.
2 minus 4 minus 2. Minus 2 into this one minus 2 pi b. That is less than 0. Double dash ஓட value less than 0 கிடைச்சதுனா volume is double dash ஓட value less than 0 கிடைச்சதுனா volume is maximum. ஓகேவா? So first one volume வந்து maximum ஒன்னு prove பண்ணோம். So volume maximum ஒன்னு prove பண்ணிட்டோம். இப்போ volume maximum ஒன்னு சொல்லிட்டு the same volume of the cylinder is equal to 4/9 times the volume of cone னு prove பண்ணோம். So நாம ஃபைண்ட் அவுட் பண்ண x is equal to 2a/3 வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல x பேஸ் பண்ணி அங்கே கொண்டு போய் அப்ளை பண்ணோம்னா அவங்க சொல்கிறத ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணலாம். therefore வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் b of x is equal to நாம ஆல்ரெடி ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறது pi x square into b minus bx divided by a. இதுலேருந்து b காமனாக வெளியில் எடுத்து x square உள்ள மல்டிபிள் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த டேர்மை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே x பிளேஸில் ஃபுல்லாக 2a/3 கொடுங்க. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் டு 4/9 இன்ட்டு வால்யூம் ஆஃப் த கோன்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணணும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் டு தானே நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டரை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ x பிளேஸில் ஃபுல்லாக 2a/3 அப்ளை பண்ணுங்க. x பிளேஸில் 2a/3. ஸோ v of 2a/3 ஈக்குவல் டு pi into 2a/3 the whole square into b minus b by a into x பிளேஸில் 2a/3. இந்த ஏக்கும் ஏக்கும் கட் பண்ணியாச்சு. பை இருக்குது 2 the whole square 4 a the whole square a square divided by 3 the whole square 9 b minus ஸோ இதில் கட் பண்ணது போக பார்த்தீங்கன்னா 2b divided by 3. ஓகேவா? ஏன்னா இந்த a to a கேன்சல் பண்ணியாச்சு, by 3 இருக்குது. இதை கிராஸில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3b minus 2b 3b minus 2b b by 3. இதை ஸ்கொயர் பண்ண டேர்மை 4/9 இன்ட்டு சம் ஒன்று தானே நான் ப்ரூவ் பண்ணோம். அதனால் இந்த 4/9 மட்டும் பர்பஸாக ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டேன். 4/9 டைம்ஸ்ன்னு நான் ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதனால் 4/9 பர்பஸாக நான் வெளியில் எடுத்துக்கிட்டேன். ரிமைனிங் பார்த்துங்க பை ஏ ஸ்கொயர் இந்த சால்வ் பண்ணி b by 3. ஓகேவா? இந்த 4/9 இருக்குது b by 3 பர்பஸாக 1/3 ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டேன். 1/3 ரிமைனிங்னு இருக்குது பை ஏ ஸ்கொயர் b. இந்த 4/9 ஃப்ரண்ட்டில் இருக்கட்டும். ஓகேவா? 1/3 இன்ட்டு பை ஏங்கிறது ஆக்சுவலாக இந்த கோனோட பேஸ் ரேடியஸை தான் நம்ம ஏன்னு எடுத்தோம். அப்போ ஆர் பிளேஸில் ஏ. இந்த கோனோட மேக்ஸிமம் ஹைட்டை தான் நம்ம பின்னு எடுத்தோம். கரெக்டாக? அப்போ ஹெச் பிளேஸில் பி. ஆக்சுவலாக வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா என்னது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். கரெக்டாக? ஆர் பிளேஸில் ஏ ஸ்கொயர் ஹெச் பிளேஸில் பி. கரெக்டாக இருக்கா? ஸோ 4/9 into this one is volume of the cone formula. So 4/9 times the volume of the cone, which is equal to maximum volume of cylinder. So volume of the cylinder is equal to 4/9 times the volume of the cone. Okay va? Thank you.